ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டா பக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சொன்ன வரைக்கும் பெரிய பெரிய கிராப்ஸ், அதாவது வாழை, மஞ்சள், நெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, தென்னை, பாக்கு, குச்சிக்கிழங்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பரப்பில் பண்ணக்கூடிய கிராப்ஸ்க்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுனால சில பேர் வந்து என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே பெரிய பெரிய கிராப்ஸ் ஓகே, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல செடிகள்லாம் வச்சுருக்கோம், காய்கறி பயிர்கள் வந்து போட்டிருக்கோம், இல்லை டெரஸ் கார்டன், அதாவது மாடி தோட்டம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு உங்களோட ப்ராடக்ட் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு இன்புட்டுமே தேவையில்லை. ஒரே ஒரு ப்ராடக்ட் எல்லா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய மாதிரி இருக்கு. ஸோ அதனால உங்க ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா? அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பர்சனலாவே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம, மாடித்தோட்ட விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றியும் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்காம, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த மாடித்தோட்ட விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடித்தோட்ட விவசாயிகள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டீங்கன்னா, பெரும்பாலுமே இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்புறம் நகரப்புறத்தில் வாழக்கூடிய இந்த ஹவுஸ் ஒய்ஃப், சரிங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த மாடி தோட்டத்தை வந்து பெரிதும் விரும்பி அவங்களோட டெரஸ்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, நான் எப்படியாவது அந்த செடியை வளர்த்திடணும், அதுல ஒரு பூவை பறிச்சிடணும், இந்த காய்கறி செடியை வளர்த்திடணும், அதுல பொறிச்சு நான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு தோட்டத்தை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஆனா அவங்க வந்து பார்த்துருப்பாங்க, ஓகே இப்படித்தான் வந்துட்டு ஒரு செடியை வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்றதுங்க, பிராக்டிக்கலா இல்லாம தியரிட்டிக்கலா அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா பிராக்டிக்கல் நாலேஜ் தான் நம்மளுக்கு தோட்டத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி தான். அதுக்கு எந்தெந்த சமயத்துல ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது, எது நோயா இல்ல பூச்சி தாக்குதா, இதனால வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் வருமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம ஒரு செடியை நல்ல முறையில கொண்டு வர முடியும். நீங்க பெரிய பரப்புல பண்ணாலும் சரி, இல்ல சின்ன பரப்புல பண்ணாலும் சரி, ஒரு செடி அப்படின்னா நோய் வரும், பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும், நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும், பேரூட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான ரெமடிஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு வந்து கிடைக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம், சரிங்களா. இன்னொரு ப்ராப்ளம் மேஜரா அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கடைகளுக்கு போய் அவங்க என்பிகே வந்துட்டு அவங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்க முடியாது. ஒரு 30 செடி வச்சிருக்கிறவங்க போனாங்கன்னா மூட்டை கணக்கில் வந்து வாங்கிட்டு வர முடியுமா? இல்லை, கிலோ கணக்கில் தான் கிடைக்கும். ஸோ அந்த கிலோ கணக்கில் நம்மளுக்கு கிடைச்சாலும் எந்த ரேஷியோவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. பொட்டாஸ் அதிகமாக கொடுக்கணுமா, இல்லை சல்ஃபேட் அதிகமாக கொடுக்கணுமா, இல்லை காம்ப்ளெக்ஸ் அதிகமாக கொடுக்கணுமா, யூரியா எவ்வளோ கொடுக்கணும், போரான் எவ்வளோ கொடுக்கணும், சல்பர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு, ஜஸ்ட் ஒரே ஒரு பக்கெட் தான். இதை வாங்கி தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஊத்துனீங்கன்னா போதும், உங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். சரி, நம்மளோட செடியை வந்து இனிமேலாச்சு நம்ம நல்ல முறையில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எந்தெந்த விவசாயிகள், அதாவது மாடித்தோட்ட விவசாயிகள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தயவு செஞ்சுட்டு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுங்க. 5 கிலோ தாங்க. நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட மாடி தோட்டம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த வெஸ்டா பக்கெட்ஸ், சரிங்களா. சரி, இப்ப இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துடலாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி என்பிகே எல்லாமே வந்துடும், அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்துடும். எல்லாம் சரியான விதத்துல வந்து இருக்கிறதுனால நீங்க ஒரு ரேஷியோ வந்துட்டு நீங்க பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இதை வாங்கி தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுத்தீங்கன்னா போதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டுல ஒரு மாடி தோட்டத்துல 30 செடி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 5 கிலோ பக்கெட்டை 2 டைம் வந்து கொடுங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து 2.5 கிலோ கொடுங்க, அடுத்த டைம் 2.5 கிலோ கொடுங்க. இந்த 2.5 கிலோவை என்ன பண்றீங்க அப்படின்னா 30 லிட்டர் தண்ணியில கலந்து உங்க செடியை வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த தொட்டியில நல்லா 1 லிட்டர், ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு லிட்டர், இல்ல
சின்ன இடத்துல வந்து நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னா செடிக்கு ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு லிட்டர் அப்படிங்கிற விதத்துல வந்துட்டு ஊத்தி விட்டுருங்க. ஒரே வாரத்துல அந்த செடியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பா நான் சொல்றேன், பூக்காத செடி கூட பூக்க வைக்கிற அளவுக்கு இதுல பவர் இருக்கு. நம்பி நீங்க யூஸ் பண்ணுங்க. மாடி தோட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. நீங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க பக்கத்து வீட்டு மாடி தோட்டக்காரரும் வந்து கேட்பாரு, இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருந்துச்சு, இப்ப வந்து உங்களோட தோட்டமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. அந்த மாற்றத்தை உங்க கண்ணால நீங்க பார்ப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், நம்ம வெஸ்டா பக்கெட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மாடி தோட்டத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் நிறைய பேருக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த வீடியோவே வந்து நான் மேக் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை, நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நீங்க சின்ன லெவல்ல உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்ல தோட்டம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல மாடியில தோட்டம் வச்சிருந்தாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு விவசாயம் பண்ணாலுமே உங்களுக்கு கடைக்கு போய் நீங்க அலைய தேவையில்லை. எனக்கு எவ்வளவு ரேஷியோல கொடுக்கணும்னு தெரியலையே, எப்படி நான் வந்து இந்த செடிக்கு நான் வந்துட்டு நோய் தாக்குதா, இல்ல பூச்சி தாக்குதா, இல்ல என்ன மாதிரியான ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிற எந்த ஒரு டிஃபரன்ஸும் உங்களால நோட் பண்ண முடியலையா, கவலையை விட்டுருங்க. ஜஸ்ட் என் நம்பருக்கு கூப்பிடுங்க, இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே வாரத்துல உங்க மாடி தோட்டத்துல மாற்றத்தை உங்களால காண முடியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.